அனுஷா தேவி. என் பேர் அனுஷா தேவி. நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். குரூப் 4 டைப்பிஸ்டில் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் டைப்பிஸ்ட்டு. ஓவரால் ரேங்க் வந்து 4025. கம்யூனல் ரேங்க் வந்து 444 எடுத்திருந்தேன். நான் காலேஜ் படிக்கும் போதே வந்து அப்பா சொல்லிட்டாங்க டிஎன்பிசி எக்ஸாம் அது போகணும். 444 சார். 444. டிஎன்பிசி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு அப்போ டிஎன்பிசி பற்றியான்னு தெரியாது. அப்புறம் கோவிட் வந்துச்சு. அந்த கோவிட்டில் தான் நாங்கள் ரொம்ப ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கும் நல்லா இருந்துச்சு. அப்போது அப்பா வந்து குமாஸ்தாவாக இருக்காங்க கோர்ட்டில். அதனால் கோர்ட்டில் அவ்வளோக்கு வேலை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ முடிவு பண்ண நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படி சொல்லிட்டு கோவிட்லேயே வந்து புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2022 வந்த குரூப் 4 நானாக ப்ரிப்பேர் பண்ணி படித்தேன். அதில் போகமுல்ல. அப்புறம் என்ஆர் கம்பெனியில் எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து என்ஆரை பற்றி தெரியும். அப்பாவுக்கு டிவி லோக்கல் சேனல்லாம் பார்ப்போம். நான் சொன்னேன் என்ஆர் போகிறான்ப்பான்னு சொன்னேன். அப்பா யோசித்தாங்க, சேர்க்கலை. அப்புறம் சொல்லிகிட்டே இருந்த பிறகு சேர்க்க வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு தயக்கமாக வந்துருச்சு. அப்புறம் பயம் வந்துருச்சு, அவ்வளோ தூரம் போய் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வீட்டை விட்டு அவ்வளோ தூரமாக எங்கேயும் போய் படித்ததில்லை. அதனால் ஹாஸ்டலில் போய் தங்க ரொம்ப பயந்தேன். நான் போகலான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, நீ அங்கே போய் படித்தாதான் உனக்குன்னு ஓனாக இருக்க முடியும், இல்லைனா நீ என்ன மாதிரி வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து படிக்க ஆரம்பித்தேன். நானும் ஆசைப்பட்டு தான் என்னால் வந்து சேர்ந்தேன். அப்போ இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, படிக்க முடியல என்னால். அப்புறம் அப்பா வந்து சொன்னாங்க, அப்பா ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இங்கேருந்து வெளில வரும்போது கவர்மெண்ட் ஜாப்போடு தான் வரணும், நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனு நம்ம ரிலேஷன்ஸை தான் பார்த்து சொன்னாங்க. அப்புறம் நான் எனக்காக ஆசைப்பட்டு வந்து அப்புறம் எங்கள் அப்பாவுக்காக படிக்க ஆரம்பித்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது சொல்லுவேன் என் தம்பிகிட்ட, நான் வேலைக்கு போயிடுவேன்டா, உனக்கு நான் வந்து ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என் தம்பி தான் எனக்கு வந்து இங்கே வந்து ஃபீஸ் கட்டினான். அவன் ஃபீஸ் கட்டி நாங்கள் படித்தேன். இங்கே வந்த பிறகு ஷார்ட்கட்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு தெரில. இங்கே வந்த பிறகு ஷார்ட்கட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 10th 9th ஸ்டாண்டர்ட் புக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு லெசனும் பெருசாக இருக்கும். ஆனால் சார் ஷார்ட்கட்ஸ் சொல்கிறது பார்த்தா அந்த லெசன் நாங்கள் 5 minutes 10 minutesலேயே படித்து முடிச்சுடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து ஷார்ட்கட்ஸே நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். சாங்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு சாங்ஸ் அவ்வளோக்கு நான் மெமரி பண்ண மாட்டேன். எங்கள் பானு அக்கா நான் ஸ்டேஜில் தான் உட்காந்துருப்பேன். ஸ்டேஜ்லேயே ஃபஸ்ட்டு டே வந்தப்போ கீழே இடம்னு சொல்லிட்டு சார் என்னை ஸ்டேஜ்லேயே உட்கார வச்சிட்டாங்க. அதுலேருந்து நான் குரூப் 2 முடிக்கிற வரைக்குமே ஸ்டேஜில் தான் உட்காந்துருந்தேன். நானும் பானு அக்கா இப்படி ஸ்டேஜில் தான் உட்காந்துருப்போம். பானு அக்கா எனக்கு நல்லா சாங்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க தான் நல்லா சொல்லிக் கொடுப்பா. அப்புறம் குரூப் ஸ்டடி பண்ணுவோம். நான் தனியாக உட்காந்து படித்தேன்னா வீட்டு ஞாபகம் வந்துடும், அழுவ ஆரம்பிச்சிருவேன். அதனால் நான் ஜெயாக்கா அது மாதிரி குரூப்பாக உட்காந்து தான் படிப்போம். குரூப்பாக உட்காரும் போது படிச்சிருவோம். அப்புறமா கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். அங்கே ஏன் பண்ணுறோன்னா அப்புறம் சார் மைக் கொடுப்பாரு. அதனால் நாங்கள் அங்கே தயக்கம் இல்லாமல் சொல்கிறதுக்கு நாங்களே டிஸ்கஸ் பண்ணி படிச்சுப்போம். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும் போதே ஷார்ட்கட்டை வச்சு ஃபன்னாக பேசிக்கிறது, அதே ஷார்ட்கட்ஸ் நிறையா மெமரி ஆகிடும். ஷார்ட்கட்ஸாக நான் அவ்வளோக்கு பாட்டாக படிக்க மாட்டேன். அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அந்த சாங்ஸில் இது வந்துடும் அப்படின்னு படிச்சிருவேன். அவ்வளோதான். இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஃபேமிலியா. என் அம்மா, என் தம்பி, அப்புறம் அப்பா, என் அண்ணன், அண்ணி, சித்தப்பா பையன் தம்பி. அண்ணன் அண்ணி எல்லாருமே. அப்பாட்ட பேசிட்டு வரோம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ராமச்சந்திரன். எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பையன் ஒரு பொண்ணு. ஒரு பையன் பிஏ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பாப்பா இப்போ டிஎன்பிசி கோச்சிங் படித்து நல்லதாக படித்து பாஸ் பண்ணி அரசு வேலை கிடச்சிருச்சு. இன்னொரு பையன் பிடெக் முடிச்சுட்டு அவரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வெற்றியெல்லாம் வந்து கடினமான உழைப்பு வேணும். இதுக்கெல்லாம் உழைப்பு இருந்தால் தான் எல்லோரும் முன்னேற முடியும். அதனால எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சந்திரகுமார், அனுஷாவோட பிரதர். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க. அவங்க ஃப்யூச்சர் நினச்சி கஷ்டப்படாங்களோ இல்லையோ, அப்பா இதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பாப்பாக்க கஷ்டப்பட்டு படித்தது.
நாங்கள் இங்கே என்ஆரில் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதே போல் சேர்த்துட்டான். அதே போல் படித்து பாஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம். சாருக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹாய், ஐ எம் ஆதித்யன், அக்காவோட பிரதர். அக்கா இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு இப்படி இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டீமுக்கும் சாருக்கும் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அக்கா வந்து பாஸ் ஆகினதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மாவாலையும் அப்பாவாலையும் தான். அம்மாவும் அப்பாவும் அக்கா படிக்கணும், அக்கா நல்லா ஸ்கோர் பண்ணுங்கிறதுனால நிறைய அவங்களோட ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி அக்காவை படிக்க வச்சாங்க. மந்த்லி ஃபீஸ் கட்டுறப்போ என்னோடய ஃபீஸ், நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னோடய ஃபீஸும் அவங்களே பார்த்துட்டு அக்காவோட ஃபீஸும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் ஏதோ மந்த்லி என்னால் முடிஞ்சதை நான் ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்தேன். ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன், தீபாவளி, பொங்கல், பூஜா ஹாலிடேஸ்லாம் வரும்போது எல்லோரும் போவாங்க. எங்கள் அக்காவுக்கும் ஆசை இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து வர வேணாம், நீ உட்காந்து படி, நீ ஒரு நாள் வந்தாலும் ஒரு நாள் ஸ்டடி லாஸ் ஆகிடும், உனக்கு வேண்டாம், நீ உட்காந்து படி அப்படின்னு அக்காவை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அக்காவுக்கும் ஆசை இருக்கும், சேம் டைம் அப்பாவுக்கும் ஆசை இருக்கும். அப்பா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அக்காவை. நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். ஆனால் அப்பா சொல்கிறது தான் எங்கள் வீட்டில், அப்பா வர வேணான்னா வர வேணாம், வானா வா. அப்போ வந்து அப்பா வார்த்தைக்காக தான் நாங்கள் கடைசி வரைக்குமே வெயிட் பண்ணுவோம். எங்கள் அம்மா, நான், எங்கள் அண்ணன், அண்ணி எல்லாருமே. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஓகே உனக்கு தோணுச்சுன்னா வாமா லாஸ்ட்டாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரிட்டிக்கலானது சார்கிட்ட பர்மிஷன் வாங்குறது. சார் பர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களான்ட்டு அதுக்கு மேலே பயப்படுவாங்க. ஃபைனலாக தந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்காவுக்கே ஹாப்பினஸ் ஆகும். வந்துட்டாங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அக்கா வர்றது ரொம்ப ஆர்வம், ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து வேணாம், புள்ள பெரியாளாக வரணும் அப்படிங்கிறதுனால ஹாப்பினஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்கள் அக்காவை அங்கேயே படிக்க வச்சாங்க. இதுக்கு எங்கள் அக்கா இப்படி இருக்க காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான். தேங்க்யூ. எப்படி கோச்சிங் எப்படி பயன்படுத்துனீங்க? அன்னன்னைக்கு போர்ஷனை அன்னைக்கு முடிச்சிடுவேன் சார். ஷார்ட்கட்ஸை தரவாக அடிச்சிருப்போம் சார். ஏன்னா ஷார்ட்கட்ஸ் தான் ஞாபகம் வரும். நீங்கள் மைக் கொடுத்து கொஸ்டின் கேட்டாலும் நாங்கள் ஷார்ட்கட்ஸ் சொன்னாலே உங்களுக்கு போதும் சொல்லுவீங்க. ஆனால் ஷார்ட்கட்ஸ் நல்லா மெமரி வச்சுப்போம். டெஸ்ட்டில் கூட டக்குன்னு அடிக்க முடியுதுன்னா அந்த ஷார்ட்கட் வந்துடும். டவுட் வந்துச்சுன்னா அந்த ஷார்ட்கட்டுக்கு இந்த கொஸ்டின் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அப்புறம் சாங்கட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மெமரி பண்ணுறோன்னா இல்லையோ, ஆனால் அதில் உள்ள பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிடும். இந்த பாட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்துடும், இந்த ராகத்தில் வரும் அப்படின்னு மேட்ச் பண்ணி அடிக்கிறவளுக்கு நான் சாங்ஸஸ் தான் படித்தேன். முக்கியமாக எங்கள் எக்ஸாம் டயத்தில் ரிவிஷன் நல்லா பண்ணேன். சார் கொடுக்க ரிவிஷன், நைட் ரிவிஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் எக்ஸாம் இந்த நாள் 3 நாள் வந்து ஃபுல் டே கொடுத்தாங்க. அதுலேயும் சாங் தான் வந்து 1 மணி நேரம் கூட போகும். அதான் நாங்கள் ஜாலியாக பாடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ எந்த சாங் முடிக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் எந்த சாங் எடுத்தாலும் டக்குன்னு பாட ஆரம்பிச்சிடுவோம். அந்தளவுக்கு மெமரி பண்ண வச்சுருவாங்க. எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலுமே ஒரு வாரத்தில் நானே பயப்படுவேன், இதெல்லாம் நம்ம படிப்போமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது வந்து ஒரு வாரத்தில் முடிக்க வச்சுருவாங்க. எனக்கே பெரிய விஷயம், இந்த புக்கை நம்ம படிச்சிட்டோமே, கொஷின் சொல்கிறோமே, அந்தளவுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கும், நம்ம மெமரி பண்ணிவிடுவோம். எனக்கே தோணும் நம்ம ஒரு புக்கை ஈஸியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு. அந்தளவுக்கு ஷார்ட்கட்ஸு சாங்கட்ஸ் தான் ஈஸியாக இருந்துச்சு சார். நைட் ரிவிஷன்லாம் பயங்கரமான ஒர்க்குக்கு பிறகு தானே நடக்கும். நைட் ரிவிஷன் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. நைட்டில் வரணும்னு நினைக்கணும் முதல்ல நாங்கள், அப்புறம் வந்து அதை கொடுக்கணும்னு நினைக்கணும். இப்போ நைட் ரிவிஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் அடிஷன் அப்படி தானே? அது அதுக்குரிய மரியாதையோடு பயன்படுத்துனீங்களா? எஸ் சார். நைட் ரிவிஷன் சார் நமக்காக தான் மெனக்கடுறாரு அப்படின்ற அந்த ஃபீல் வந்துச்சா? இருந்துச்சு சார். 12 மணி வரைக்கும் இருப்பீங்க சார் எங்கள் கூட. சாயந்தரம் 1 மணி வரைக்கும் கூட போவோம். அதே மண்டே லீவுனா 1 மணி வரைக்கும் வச்சுருவாங்க. மறுநாள் கிளாஸ் இருக்குன்னா 12 மணி வரைக்கும் நாங்கள் கண்ணை முழிச்சிட்டு இருப்போம். தூக்கம் சொக்கும். சாரே சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன், உனக்கு தூக்கம் வந்தால் ஏஞ்சி நின்றுடு, இது ஓன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் ரிவிஷன் நல்லா யூஸ் பண்ணோம் சார். அதுக்கு ரொம்ப மெனக்கடுறங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணீங்க? தெரியும் சார். நமக்காக கிளாஸ் முடிப்பாங்க, கிளாஸ் முடிச்சுட்டு நமக்காக வந்து உட்காருவாங்க. அதை விட இந்த எக்ஸாமுக்கு 3 நாள் வந்து எங்களுக்காக வந்து உட்காந்துருப்பீங்க. காலையிலேருந்து ஒரு ரிவிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபுல் டே ரிவிஷன்லாம் நீங்கள் வெறும் ஒரு வார்த்தையில் சொல்கிறீங்க நைட் ரிவிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க.
பட் அதை விரிவாக எப்படி நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் தானே அதோட அருமை எல்லாருக்கும் தெரியும். சிவப்பிரியா எங்கே வாங்கம்மா, சிவப்பிரியா வர சொல்லுங்கள். சிவப்பிரியா இப்படி வந்து வெரி குட், சூப்பர், சந்தோஷம். அவங்களெல்லாம் கண் கலங்குது, அவங்க பேசுகிறாங்களா? இல்லை, சூப்பர், வாழ்த்துக்கள். அனுஷா தேவி எப்போதும் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஐயா வாங்க, நீங்கள் அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காட்டும்போது வந்தீங்க அப்படி தானே? கொடுங்க, போங்க சும்மா. அம்மா இந்த பக்கம் வந்துருங்க. அங்க பாருங்க, இப்படி வந்துரு. வரிசை வந்துடும். எனக்கு சும்மா அப்படியே கூட ரொம்ப குனிய முடியும். தேங்க்யூ. இதான் நான் வாங்குற கடைசி முதலுமான இலவச பணம். இதுக்கப்புறம் யார்ட்டையும் வாங்க மாட்டேன். சேட்டை மட்டும் குரூப் 2 போஸ்ட் வாங்கிட்டு வாங்குவேன். கிட்ட வாங்க. தேங்க்யூ. அனுஷா தேவி, ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட். அனுஷா தேவி, ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட். அனுஷா தேவி, ஸ்டேட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், டைப்பிஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டு தான் போகணும், அவசரப்பட்டுறாதீங்க.